தற்போதைய அண்மை செய்தி. திமுக அரசை கண்டித்து மதுரை திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைக்கிறார். வணக்கம் அருண், விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தில் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் அதிமுக சார்பில் விடியா திமுக அரசை கண்டித்து தற்போது கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள காவல் நிலையம் அருகே தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மக்கள் விரோத அரசை கண்டித்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம், சாலை உள்ளிட்ட வசதிகளை செய்து தராத திமுக அரசை கண்டித்து தற்போது பல்வேறு அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களையும் முழக்கங்களையும் விட்டு தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, அதே போல மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுலால் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல முன்னாள் அமைச்சரான தங்கமணி தலைமையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில விடியா திமுக அரசை கண்டித்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக மக்கள் விரோத அரசையும் அதே போல கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், பாதாள சாக்கடை திட்டம், சாலை பராமரிப்பு திட்டம் உள்ளிட்ட எந்த ஒரு வசதியும் ஏற்படுத்தி தராமல் தொடர்ச்சியாக மக்களுக்கு விரோத அரசை செயல்படுத்தி வருவதாகவும், கடந்த 3.5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய கொலை, கொள்ளை மற்றும் கள்ளச்சாராய உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறித்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தற்போது பங்கேற்றிருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே தற்போது அதிமுக தொண்டர்களின் தலைகளாகவே காணப்படுகிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி அருண். ஒரு அண்மை செய்தி. தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல். உயர்நீதிமன்றம் மருத்துவக் கல்லூரி கட்டணம் குறித்து விளக்கம் அளிக்க கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசும் கட்டண நிர்ணய குழுவும் பதில் அளிக்க உயர்நீதிமன்றம் தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு.